போய் படிச்சு பாருங்க. உடன்படிக்கை பெட்டி எங்கே என்று சொல்லி ஒரு புக் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, யூடியூப்ல போயிட்டு வேர் இஸ் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க அப்படின்னு சொல்லி, கவெனன்ட் பாக்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி போய் பாருங்க. நிச்சயமா இதோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப சொல்ல போறதா ஆச்சரியமான காரியம். அந்த உடன்படிக்கை பெட்டியை தூரத்துல இருந்து இந்த கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி மேல ரத்தம் சொட்டு சொட்டாய் இன்றும் விழுந்து கொண்டிருக்கிறதாம். பழைய ஏற்பாட்டுல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வச்சிருக்க உடன்படிக்கை பெட்டி மேல ரத்தம் தெளிக்கப்பட்டால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு உண்டு பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்கு. புரிஞ்சுக்கோங்க. அதே போலதான் இப்பவும் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எனக்கும் தேவன் பாவ மன்னிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய டீச்சிங் பண்ணுவேன். அதனாலதான் உங்களுக்கு இந்த புரியும்படியா இந்த காரியத்தை சொல்றேன். அத போய் இந்த கேமராவோட அடுத்த எண்டுல வச்சு அந்த ரத்தத்தை மாத்திரம் ஒரு சொட்டு எடுத்துட்டு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்களாம். அந்த ரத்தம் இன்னும் ஜீவனோடு கூட இருக்குதான். கணவனும் மனைவியும் சேராத ஒருவனுக்கு பிறந்த ஒரு குழந்தையினுடைய ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா.